குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனா பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், இரவு 10:06 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி மாலை 5:26 வரை. இன்றைய கரணம் பவகரணம் மாலை 5:26 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சித்தம் நாமயோகம் நாளை காலை 6:59 வரை. இன்றைய சுப நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று காலை 7:30 முதல் 10 வரையும், மதியம் 2 முதல் 4:30 வரையும், இரவு 9 முதல் 12 வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, ரிஷபராசியில் செவ்வாய் குரு இணைவு குருமங்கள யோகமாக, மிதுன ராசியில் சூரியன், கடகராசியில் சுக்கிரன் புதன் இணைவு, கன்னி ராசியில் சந்திரன் கேது இணைவு, கும்பராசியில் சனி வக்ரமாக, மீனராசியில் ராகு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை தற்போது பார்க்கலாம். முதல்ல மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் என்னென்ன, ஏன் நம்மகிட்ட காசு தங்க மாட்டேது, எப்படி நம்ம வருமானத்தை அதிகரிச்சுக்கிறது, அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத யோசனை பண்ணி அதுக்குண்டான பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்குண்டான சில வகையான திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். கூடவே கொஞ்சம் கோபமும் அதிகார தோரணையும் உங்களுடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சரி செய்துக்கிட்டால் போதுமானது. உறவுகளால் வருமானத்தை, தன ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக ரிஷபராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதாயமும் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் விருத்தியாகும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமான பயணம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கூடவே மனசிற்கு பிடித்தாற் போல சில நேரங்களில் செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. என்ன நினைக்கிறோம், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக செலவு தானே பண்ணிட்டு போகிறோம், காசு இன்றைக்கி போனால் நாளைக்கு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அந்த அமைப்புகளின் படி பார்க்கும்போது இன்றைய நாள் சற்று செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உண்டு. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக மிதுன ராசி. வேலையில் அதிகப்படியான அலைச்சல், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் தேவையில்லாத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிட்டே இருக்குது. ரொம்ப செலவுகளும் அதிகமாகுது. ரிஷபத்தை விட மிதுனத்துக்கு செலவு ரொம்ப அதிகம். லாபம்னு நினச்சி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, இதனால் நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் வருது, அதுக்காக இந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத அலைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்குதே தவிர ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கல, ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கல இன்னைக்கு. அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத செலவுகள் என்ன பண்ண இருக்கோ அதை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்தால் போதுமானது. தாய்மாமன் வழியும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மனசில் என்னென்ன விஷயங்களெல்லாம் சிந்திக்கிறீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி இது இப்படித்தான் செய்யணும்,
இப்படி செய்தால் தான் எனக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே தெளிவாக பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை செய்தும் ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை, வெற்றியை, லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி, லாபம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, உங்களுடைய செல்வாக்க, உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய சுய திறமையை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கரெக்டாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பலவிதமான காரியங்களை வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மனதிற்குள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க இன்னைக்கு. ஸோ அதனால் வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பக்கம் இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் கன்னிராசி என்பவர்களுக்கு வயது மூத்த நபர்களை முழுவதுமாக அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. புதியதாக சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக நல்ல வளர்ச்சியை பார்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதிற்குள்ள இருந்தாலும் அதில் பலவிதமான தடைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலதிகாரிகள் மூலமாக, வயது மூத்த நபர்களின் மூலமாக, தந்தை வழி உறவுகள் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை சரி செய்து ஃபைனலாக உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிருவீங்க. ஆனால் அந்த டென்ஷன் ப்ரெஷரோடு தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது என்பது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக துளாராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கோபமும் ஆக்ரோஷமும் தென்படக்கூடிய ஒரு சூழல். சாஃப்டாக கிளியராக பேசினா போதுமானது. ஆனால் அது இன்னைக்கு உங்களுடைய வாயிலிருந்து வராது. எடுத்தையுமே தாட் போட்டு தான் பேசுவோம், கோபம் அதிகமாக படுவோம். அதனாலேயே குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். எதிர்பாராத நேரத்தில் தனவரவு உண்டாகும், அது ரெண்டாவது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் நம்மளுடைய பேச்சினால் உருவாகுது. பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பேச்சும் இப்படி இருக்குது, கருத்து வேறுபாடுகளும் வரும்போது அது கொஞ்சம் பூமப்பாய் பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஓகே இன்னைக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பயணத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை துலாத்திற்கு உண்டு. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிடுச்சு, நன்மை தான் நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்றைய நாள் உங்கள்கிட்ட பார்க்க முடியும். ரொம்ப பிரிஸ்காக, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பீங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கோபதாபங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சில தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்றைக்கி. வியாபாரம் விருத்தியாகும், எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. தனுசு ராசி. உங்கள் மனசில் என்னென்ன விஷயங்கள் தோணுதோ இதெல்லாம் செய்தால் சரி, இதுதான் நல்லது அப்படின்னு உங்கள் மனசில் நம்மளுக்குன்னு ஒரு அபிப்பிராயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா?
அது தோணுதோ அதை வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. அது முக்கியமாக லேடிஸ்கிட்ட சொல்லாதீங்க. சொல்கிறதுனால தேவையில்லாத சங்கடங்களும் எதிர்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. குழந்தைகளினுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை. அவங்களுக்கு சற்று காய்ச்சலோ தலைவலி இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை. உறவுகள் மூலமாக தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. கவனமாக செயல்பட்டுக்குங்க. வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் எதிர்ப்புகள்னு யார் வந்தாலும் அவங்கள ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க. அப்படி ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி என்பவர்களுக்கு எண்ணமும் செயலும் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதிற்குள் கற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். குழந்தைகளினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சற்று தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை இறுதியில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை, அதை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை, தொழில் சார்ந்த காரியங்களை வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், புதுசாக ஏதாவது உருவாக்கணும், இல்லை அடுத்தது இது வரைக்கும் வந்தாச்சும் நீ அடுத்தது என்ன அப்படிங்கிற உண்டான ஒரு யோசனை இருக்கும் இல்லையா, யாராக இருந்தாலும். ஸோ அந்த யோசனையை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சௌக்கியமான ஒரு சூழ்நிலை உண்டு தற்போதைய சூழ்நிலைக்கு கும்பராசிக்கு. மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா மீன ராசி. உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. துணிந்தவனுக்கு எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறத இன்றைய நாள் மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப ரொம்ப தைரியமாக துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. தனவரவு உண்டாகும், பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. இன்றைய நாள் தனவரவை பெறக்கூடிய அந்த ராசிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல மேஷராசி. மேஷராசி, இரண்டாவதாக மிதுன ராசி, மூன்றாவதாக துலா ராசி, நான்காவதாக மீன ராசி, ஐந்தாவதாக மகர ராசி. இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இன்று கட்டாய வருமான உயர்வு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பாருங்க, கன்னி ராசி, துளாராசி. துளாராசி வருமானம் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் வேணும், கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கும். துளாராசி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று. ஓகே, உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.